வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் புத்தர் கூறிய ஆழமான கருத்துக்கள் சிலவற்றை பார்க்கலாம். ஒரு முட்டாள் நண்பனுடன் பழகுவதை விட தனியாக வாழ்வதே சிறந்தது. உன்னை அறிவில் சிறந்தவர்களிடம் தொடர்புபடுத்திக் கொண்டால் உன் அறிவும் வளரும், உன் வாழ்க்கையும் உயரும். போர்க்களத்தில் 1000 நபர்களை அடக்க முடிந்த மனிதனை விட தன் மனதை அடக்கத் தெரிந்தவனே உயர்ந்தவன். தன் மனதை அடக்கினால் இந்த உலகமே அவன் வசம். வாசனை என்பது காற்று போகும் திசையில் மட்டும்தான். ஆனால் ஒரு நல்லவனின் புகழ் எல்லா திசைகளிலும் பரவும். நல்லவன் தன் வாழ்வில் சிறந்த வெற்றிகளை அடைந்து கொள்வான். நீயும் நல்லவனாக வாழப் பழகு. இந்த உலகத்தில் என்றும் நிலைத்திருக்கும் சக்தி உண்மைக்கு மட்டுமே உள்ளது. பொய் சில காலம்தான் நிலைக்கும். ஒரு நாள் உண்மை மற்றவர்களுக்கு தெரிந்தே தீரும். உண்மையை மட்டும் பேசினால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையான ஒன்று அல்ல. இன்று இருக்கும் மனிதன் என்றும் நிலையாக வாழ்வான் என்று நிரந்தரம் இல்லை. இத்தகைய நிலையில்லாத வாழ்க்கையை நிஜம் என நம்பி மற்றவர்களை அடக்கியும் துன்பங்கள் செய்தும் வாழும் மனிதன் என்றும் தூய்மையான ஒரு நிலையை அடைய முடியாது. அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இருக்காது. நிலையில்லாத இந்த வாழ்க்கையை சந்திக்கத் தொடங்கும் ஒரு மனிதனுக்குள் உள்ள ஆணவம் மற்றும் கர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகும். அதை உணராதவர்கள் தன் கர்வத்தினாலேயே அழிந்து போகிறார்கள். இந்த உலகில் அமைதியை விட ஆனந்தமான ஒரு விஷயம் வேறு எதுவும் இல்லை. எத்தகைய செல்வங்கள் இருந்தாலும் மனதில் அமைதி இல்லாவிட்டால் அது பயன்படாது. மன அமைதியை எந்த செல்வத்தினாலும் பெற முடியாது. போதும் என்ற மனப்பான்மையே மன அமைதியை தரும். ஆசைகளை எல்லைகளற்று விரிவுபடுத்திக் கொண்டே இருந்தால் அதுவே துன்பத்திற்கு வழிவகுக்கும். அளவாக ஆசைப்பட வேண்டும். நிகழ்காலத்தில் முழுமையாக அனுபவித்து வாழ வேண்டும். அதுவே ஒரு நிறைவான வாழ்க்கையை தரும். அதிகாரத்தினால் தனக்கு வேண்டியதை மற்றவர்களிடம் இருந்து சாதித்துக் கொள்பவன் நீதியை தவறுகிறான். அன்பால் ஒரு மனிதனை தனக்காக உதவி செய்யும்படி கேட்டு அதற்கு உண்டான சன்மானத்தை அவர்களுக்கு வழங்கினால் அதுவே நீதி. மரியாதை கொடுத்துத்தான் அதை திருப்பி பெற முடியும். மனிதனாக வாழ்வதற்கு மற்றவர்களை மனிதனாக மதிக்க தெரிந்திருக்க வேண்டும். தன் எதிரியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் தான் நல்ல மனிதன். அத்தகைய மனிதன் எதிரியையும் நண்பனாக்கும் சக்தி அன்பு ஒன்றிற்கே உள்ளது. அன்பு செலுத்த தெரிந்த மனிதனே நல்ல மனிதன். உனக்கு துன்பம் நேரும் போது தக்க சமயத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் வந்து உதவி செய்பவனே உண்மையான நண்பன். உனக்கு ஒரு உண்மையான நண்பன் இருந்தால் அதுவே உன் பலம். அத்தகைய நட்பை கைவிடக்கூடாது. நாமும் அவ்வாறே அவர்களிடம் நடந்து கொண்டு நட்பை பேணி காக்க வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் அதை சரியாகச் செய்ய வேண்டும். செய்யும் வேலையை முழு கவனத்துடன் ஈடுபாடுடன் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வேலை சிறப்பாக முடியும். நாமும் சிறப்பாக மனநிறைவுடன் வாழ முடியும். மனிதனாக பிறந்தவனுக்கு வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் இயற்கையானதே. அதை உணர்ந்து வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு நிகழ்வதை சந்திக்க வேண்டும். அப்படி உணர்ந்து வாழும் வாழ்க்கையே சிறப்பானது மற்றும் நமக்கு மன அமைதியை தருகிறது. வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் நமது கவனத்தை குவிக்க வேண்டும். நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ வேண்டும். எண்ணங்களையும் செயல்களையும் அப்படியே கவனித்தால் நம் மனதில் தெளிவு பிறக்கும். நமது வாழ்க்கை மகத்தானதாக மாறும். கடந்த காலத்தை நாம் மாற்ற முடியாது. எதிர்காலத்தை இப்பொழுது நாம் வாழ முடியாது. நிகழ்காலம் மட்டுமே இப்பொழுது நம் கைகளில் உள்ளது. நிகழ்காலத்தை முழுமையாக வாழ்ந்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும். இதுவே இயற்கை. நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழத் தொடங்குங்கள். வாழ்க்கை நன்றாக இருக்கும். நம்மை கடந்து செல்லும் ஒவ்வொரு கண நேரமும் முக்கியமானது. நேரம் சென்றால் மீண்டும் வராது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கண நேரமும் நாம் முழுமையாக அனுபவித்து பயனுள்ளதாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அதுவே நிறைவான வாழ்க்கையை தரும். ஆன்மீக வாழ்வை சிறப்பாக வாழ்வதற்கு நாம் நடுநிலையில் இருக்க பழக வேண்டும். சோம்பேறியாக இருப்பவனும் அளவுக்கு அதிகமாக உழைத்து துன்பத்தில் இருப்பவனும் உண்மையான ஆன்மீக வாழ்க்கையை வாழ முடியாது. எதிலும் நடுநிலையில் இருந்தால் வாழ்க்கையில் விரக்தி என்ற சொல்லுக்கே இடமில்லை. ஒரு நல்ல மனிதன் தன் குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் பயன் தருபவனாக வாழ வேண்டும். நாமும் நன்றாக இருக்க வேண்டும். அதே சமயம் மற்றவர்களும் நன்றாக வாழ்வதற்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே வென்றவனைக் காட்டிலும் தன்னை வென்ற மனிதனே வலிமையானவன். தன்னை அடக்க முடிந்த மனிதனால்தான் இந்த உலகத்தை கையாள முடியும். உன் சுயநலத்தை நீ வென்றால்தான் மகத்தான வெற்றி பெற முடியும். மேலும் பொதுநலமாக வாழ முடியும். மனிதன் தன்னைத்தானே அடிமையாக்கி உள்ளான். தன் உணர்ச்சிகளுக்கும் ஆசைகளுக்கும் அடிமையாகி உள்ளான். அதனால்தான் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திக்கிறான்.
இறுதியில் எதுவும் நிலையில்லை என்று உணர்ந்த பின்பு இருப்பதிலேயே இன்பம் என்று உணர்கிறான். உலகில் அழிக்க முடியாத ஒன்று உண்மை ஒன்றுதான். அதை நிரந்தரமாக எவராலும் மறைக்க முடியாது. உண்மை என்பது வெளிப்பட்டே தீரும். உண்மையாக வாழும் மனிதனே சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். உலகத்திலேயே இன்பமான விஷயம் உண்மை பேசுறது தாங்க. அதோட அருமையை உணராதவங்க தான் பொய் பேசி தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்க, மற்றவர்களையும் ஏமாத்துறாங்க. என்னைக்குமே உண்மை தாங்க நமக்கு கடைசி வரை உதவும். உண்மையை மட்டும் பேச வேண்டும். வாழ்க்கையில் உண்மையும் அன்பும் நிறைந்து இருந்தால் நாம் எப்பொழுதும் இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். நாம் நம்மோட உணர்வுகளோட இணைந்து செயல்படுற மாதிரியே அதனிடமிருந்து விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். உணர்வுகளுக்கு அடிமையாக கூடாது. உணர்வுகளை நமது கட்டுப்பாட்டில், நமது ஆளுமையில் வைத்திருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தர்மத்தின் வழி நடக்க வேண்டும். அதுதான் உங்களை பாதுகாக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். செல்வம் அப்படிங்கிறது நிலையில்லாதது. அதை நிலையானது என்று நம்பி இருக்கக்கூடாது. வளர்வது மற்றும் குறைவது என்பது செல்வத்தினுடைய பண்புகள். அதை புரிந்து அதற்கேற்றவாறு வாழ வேண்டும். வாழ்க்கையில் பணிவுடன் வாழ பழக வேண்டும். நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அதை பலமுறை யோசித்து செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த செயலை செய்தவுடன் அதன் விளைவுகள் நம்மை இடைவிடாது நிழல் போல் தொடரும். நாம் நடக்கும் போதும் நம் கூடவே துரத்தி கொண்டே வரும். நல்லது செய்தால் நன்மையும், தீயது செய்தால் தீமையும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். செய்வதை உணர்ந்து நன்மை தரும் செயல்களை செய்து பழக வேண்டும். ஒரு நல்ல மனிதன் தன் மனதில் நினைப்பதை அப்படியே பேசுவான். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் பழக்கம் அவனிடம் இருக்காது. அப்படி பேசுவதற்கு பதில் மௌனமாக இருப்பதே சிறந்தது. சிறிது பேசினாலும் உண்மையாக மற்றவர்களுக்கு பயனளிக்கும் விதமாக பேச வேண்டும். அதுவே சிறந்த பேச்சு. பயனில்லாமல் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் தேவையில்லாதவை. அது வாசனை இல்லாத மலர்களுக்கு சமமானவை. உங்கள் வாயிலிருந்து வரும் சொற்கள் மற்றவர்களுக்கு பயன் தருவதாய், அவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதாய் இருக்க வேண்டும். நாம் கேள்விப்படும் அனைத்தையும் உண்மை என்று அப்படியே நம்பக்கூடாது. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அதனால் கேள்விப்படும் விஷயங்களை அப்படியே நம்பாமல் நமது அறிவின் உதவியோடு அதை ஆராய்ந்து அதன் உண்மைத்தன்மையை உணர்ந்து அதன் பிறகே அதை நம்ப வேண்டும். பயப்பட வேண்டிய விஷயத்திற்கு பயப்படாமல் இருக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களுக்கு பயப்படவும் கூடாது. எனவே பயத்தை திறமையாக கையாள வேண்டும். அப்படி செய்தால் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.